nativespecial.com nativespecial.us அதில் வந்து இந்த கோடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். வணக்கம். ஜல்லிக்கட்டுக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டில் இன்றைக்கி சொல்லியிருக்காங்க, 5000 வருடம் பழமையான ஜல்லிக்கட்டாக இருந்தாலும் இதுக்காண்டி நாங்கள் அனுமதிக்க முடியாது, இதில் வந்து காளைகள் வந்து பயங்கரமாக துன்புறுத்தப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே போய் கண்டுபிடிச்சது மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி ஒரு கோர்ட்டு என்பது வந்து எவ்வளோ ஒரு நகைச்சுவையாக இருக்குன்னு பாருங்கள். பழைய காலத்தில் வந்துட்டு குழந்தைகள் திருமணம் இந்தியாவோட ட்ரெடிஷ்னலாக தெரிஞ்சு அதை எப்படி தடை பண்ணும், அதுபோல தான் ஜல்லிக்கட்டு வந்து ஒரு அனிமல்ஸ் எல்லாம் வந்து இது காளைகள்லாம் துன்புறுத்தப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கதை எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? பக்கத்து ஊரில் எவனோ ஒருத்தனுக்கு வந்து சுகர் வந்துருச்சுன்னா நம்ம ஊரில் வந்துட்டு சாப்பாடை கண்ட்ரோல் பண்ண சொல்லுவாங்க. அது போல தான் வந்து சுப்ரீம் கோர்ட்டோடது இருக்குது. இந்த கோர்ட்டோட தீர்ப்பு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம கோர்ட் அப்படின்ற ஒரு படம் பார்த்தேன், மராத்தி மொழி படம். அந்த படத்தில் வந்துட்டு கோர்ட் எப்படி செயல்படுது அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அந்த படம் தான். அது போல தான் இந்த தீர்ப்பு இருக்குது. இது மாதிரி வந்து வெளிநாட்டு கம்பெனிகள், பீட்டா இந்தியா, இது மாதிரி கம்பெனி எல்லாம் இந்தியாவில் என்ன வேலை, உங்களுக்கு என்னடா எங்கள் ஊருக்குள்ளே வேலை அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டு வந்து நீ ஓடி போயிரு அப்படின்னு சொல்லி துரத்தாம அவன்கிட்ட காசு இருக்கு. கார்பரேட் கம்பெனிஸ் வந்து காசை வாரி வாரி கொட்டுறான். அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இந்தியாவில் இருக்க எல்லா காளைகளை வந்து காலி பண்ணி விட்டால் மில்க் ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டாப் ஆயிரும். ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்புறம் இம்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுதான் அவங்களோட வேலையே வந்து. இப்போ இதே பீட்டா இந்தியா மாடுகளை வந்து இந்தியா தான் நம்பர் 1ல வந்துட்டு பீஃப் எக்ஸ்போர்ட்ல இருக்கு. 1000 அடி மாடுகள் வந்து தினந்தோறும் வந்து கொல்லப்படுது. அந்த மாடுகள்லாம் வந்து இவங்க என்ன பாதுகாப்புறாங்க? இவ்வளவு வந்து ஒரு ஜல்லிக்கட்டுக்கு எதிராக மாடு வந்து காளை வந்து துன்புறுத்தப்படுதுன்றீங்களே, மண்டையிலேயே அடிச்சு கொள்றாங்களே, அதெல்லாம் வந்து நீ போய் வந்து பாதுகாக்கிறியா? அதுதான் ஒரு பெரிய கடுப்பு. இது எல்லாமே வந்து பால் என்பதன் மூலியமா வந்து கார்பரேட் கம்பெனி செய்யக்கூடிய வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இது வந்து நீதிமன்றத்துக்கு வந்து கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும். வெளிநாட்டு கம்பெனிகளுக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வந்து நம்ம ஹிப்ஹப் தமிழா வந்து போட்டார். அதுக்கு இப்போ பீட்டா இந்தியா வந்து சொல்லிட்டானுங்க, நீ வந்து மியூசிக் போடுற வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதே ஹிப்ஹப் தமிழா அவங்க கேட்டுருக்காரு, வெளிநாட்டுக்காரங்களுக்கு இங்கே என்ன வேலை, ஓடி போயிரு அப்படின்னு இருக்காரு. நம்மளோட கலாச்சாரங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து இது மாதிரி வந்து இவங்க வெளிநாட்டில் போய் அவங்களோட கலாச்சாரங்களை அழிக்க முடியுமானா வந்து எவனும் விட மாட்டாங்க, அடித்து துரத்தி விடுவாங்க. நம்ம ஊருக்குள்ள, அதாவது டெவலப்பிங் கண்ட்ரி அப்படின்ற ஒரே காரணத்துக்காண்டி அரசியல்வாதிகளையும் மற்ற ஆட்களையும் வந்து காசை போட்டு இவங்க கார்பரேட் கம்பெனி ஒரு குரூப், பீட்டா அப்படின்ற ஒரு குரூப்பை கொண்டு வந்துட்டு எல்லாம் அந்த ஜல்லிக்கட்டை தடை பண்ணி பெரிய பெரிய மில்க் கம்பெனிஸை வந்து உள்ள இம்போர்ட் பண்ணுறதுக்காண்டி எல்லா விதமான வேலைகளும் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த ஜல்லிக்கட்டு தடைப்பட்டப்பட்டால் இன்னும் 10 ஆண்டுகளில் நம் மில்க் வந்து ஒன்லி இம்போர்ட் மட்டும்தான் பண்ணுவோம். இது நாள் வரைக்கும் வந்து நம்ம காளைகள் நம்ம வீட்டு பக்கத்தில் மில்க் வாங்கி நம்மளே வந்து ஏதோ ஆவினோ ஏதோ ஒரு வழியாக வந்து நம்ம வந்து மில்க் வந்து நம்ம குடிச்சுக்கிட்டு இருந்தோம். இனிமேல் அது வந்து இம்போர்ட் மட்டும்தான் பண்ணப்படுவார்கள். இது மாதிரி வந்து கோர்ட் செயல் நடந்தால் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாற்பட்டமாக தெரிகிறது. இது வந்து தமிழக அரசு தன்னிச்சையாக வந்து முடிவு எடுத்து இது அடுத்த ஜல்லிக்கட்டை கண்டிப்பாக நடத்த வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்துக்கு வந்து தள்ளப்பட்டுருச்சு. பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நன்றி.